ஹலோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வர 30 அன்னைக்கு நான் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிரைவர் வந்துடுவார். டிரைவர் வந்தாருன்னா நான் கொஞ்சம் வெளியில் ஒரு ஷோரூம் போக வேண்டியது இருக்குது. ஷோரூமில் என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? ஐ மீன், நான் வந்து உண்டாய் ஆடி கார் நியூ மாடல் ஒன்று வந்திருக்கு. அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட்டு இது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் வந்து விஜய் ஏதோ ஒரு வண்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வண்டியை ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது நெக்ஸ்ட் வீக்குக்கு கப்பலில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து நான் இது ஒரு தங்க நூலிலையில் ஒரு சேரீ ஒன்று நெய்ய கொடுத்துருக்கேன். அதை ஒன்று வாங்க போகணும். சரி, போகும்போது எப்போ பார்த்தாலும் டாட்டோ சும்மா அப்புறம் மறுபடியும் கிட்டத்தட்ட பல வெரைட்டியில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வண்டி வாங்கியிருக்கேன், கார் வாங்கி வச்சுருக்கேன். பட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த உண்டாய் ஆடி காரில் நியூ மாடல் வந்திருக்கிறது வாங்கணும்னு ஆசை. அதனால் நான் வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்னத்துக்கு செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு 48 இன்ச் டிவி ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இடத்துல நாம் வந்து சாதாரணமாக ஒரு 5000 ரூபா சீலையோ 10,000 ரூபா சீலையோ ஒன்று கட்டியிருந்தா அது அவ்வளோவா என்னோடய ரேஞ்சுக்கு அது ஒத்து வராது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் அலே தில்லாத்தா சாப்பாட்டுக்கு எங்கேயும் சொல்லிட்டு இருந்தியல்ல, நம்ம பெரிய தோட்டத்தில் எல்லாத்துக்கும் கூழ் வச்சு கருவாடு குழம்பு ஊற்றுறாங்களாமா. ஃபுட்டாக எடுத்துட்டு ஓடியா நான் போய் நான் இது வைக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது.